morning children. Welcome plus 1 children. Today we are going to see plus 1 accountancy class. Okay, warm welcome to you. This year a new subjects you are going to handle, isn't it? You are going to learn new subjects. Till 10th standard you would have studied Tamil, English, Maths, Science and Social. But this year you selected the group, Commerce group. For what? Yes, you will be having a high opinion about the commerce studies, isn't it? You know better how to study all these things. Why we selected this group? And I am telling you, you will be shining very well. All the best to you. First year, the basic studies, it will be very useful to you. தமிழ் மீடியம் பிள்ளைங்களுக்கு கூட நீங்கள் கூட இந்த காமர்ஸ் குரூப் தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களெல்லாம் வெல்கம் பண்ணுறதுல. வாங்க இன்றைக்கி நம்ம +1 அக்கௌண்ட்ஸ் பார்க்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு அக்கௌண்டிங் அப்படி சொல்கிறாங்க. சரியா? அக்கௌண்டிங்னா என்ன? காமர்ஸை பற்றி ஒரு சில நான் ஏற்கனவே எடுத்திருக்கேன், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வியாபாரம், வணிகம் சொல்லிட்டு இல்லையா? அப்போது அந்த வியாபாரம் செய்யும் பொழுது பணம் வருது போகுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? எவ்வளோ பணம் வருது, எவ்வளோ பணம் போகுது? சப்போஸ் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களை நம்ம கேட்டால் கூட ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் கூட ஒரு அமௌண்ட் தெரியணும் இல்லையா? ஒரு சிலவங்க என்ன பண்ணுவோம், ஏதோ வந்தது செலவு பண்ண, அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? ஒரு நாளைக்கு நான் 100 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு சொன்னால் 100 ரூபாவில் எவ்வளோ செலவழிச்சிருக்கேன், எவ்வளோ கையிருப்பு இருக்குது, நாளைக்கு என்ன நான் வச்சுருக்கேன், சேமிப்பு, இதெல்லாம் இருக்கணும் இல்லையா? இல்லைன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்க முடியாது. ஏன்னா பணம் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது அந்த பணத்தை மெஷர் பண்ணுறதுக்கு, இல்லை அளவிடுறதுக்கு, ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, அது ஏதாவது ஒரு இடத்துல சேமித்து வைக்கிறோன்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும். அதை எப்படி செய்யலாம்? இந்த அக்கௌண்டிங் சிஸ்டம் வழியாக. இதுதான் ஒரு சிலவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டு போட்டு அழகாக எவ்வளோ வந்தது, எவ்வளோ போச்சு, எவ்வளோ செலவழிச்சிருக்காங்க, ஈவன் மில்க்குக்கு தனியாக, டிவி அந்த இதுக்கெல்லாம் தனியாக, எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் தனியாக, எல்லாம் தனித்தனியாக போட்டு வச்சுருப்பாங்க. ரொம்ப அழகாக அவங்களுடைய சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸில் போனீங்கன்னா இந்த அக்கௌண்டிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் நம்மளுக்கு இன்றைக்கி நம்ம படிக்க போகிற பாடத்தில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் தான் கொடுக்க போகிறேன் இன்றைக்கி. ஸோ அக்கௌண்டிங்கில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இதெல்லாம் இருக்குது. இந்த அக்கௌண்டிங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் எ லாங்குவேஜ் ஆஃப் பிஸ்னஸ் சொல்கிறாங்க. அக்கௌண்டிங்கிறது சும்மா கிடையாது, இட் இஸ் எ லாங்குவேஜ் ஆஃப் பிஸ்னஸ். எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி ரொம்ப முக்கியமான ஒரு மொழி இது. அவங்கள வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மொழின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இந்த அக்கௌண்டிங்கில் இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் யாருக்கு தேவை? இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய முதலாளிகள், ப்ரொப்ரைட்டர்ஸ், அல்லது மேலாளர், மேனேஜர்ஸ்க்கு, அல்லது ஒரு பிஸ்னஸ்க்கு, அல்லது ஒரு பிக் ஆர்கனைசேஷன், அவங்களுக்கு தான் தேவையா அப்படி சொன்னால் இல்லை. அவங்கள விட இன்னும் அதிகமான யூசர்ஸ் இருக்காங்க. யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் இருக்குது, இன்வெஸ்டர்ஸ், யாரெல்லாம் பணத்தை வந்து ஒரு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ். கஸ்டமர்ஸ்னால் யார்? யாரோ நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா? கஸ்டமர்ஸ்னால் யார்? வி ஆர் த கஸ்டமர்ஸ். கஸ்டமர்ஸ் இல்லைன்னா, காந்திஜி ஒரு இதில் நம்மளுக்கு சொல்கிறாரு, கஸ்டமர்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக வியாபாரம் நடைபெறவே முடியாது இல்லையா? அப்போது பொருட்கள்லாம், உற்பத்தி செய்கின்ற பொருட்கள் அப்படி அப்படியே தேங்கி நிற்கும். அதை விற்காமல் இருந்தாலும் வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா? ஸோ அந்த வியாபாரம் நடைபெறுவதற்கு முக்கிய காரணமாக யார் இருக்காங்க? கஸ்டமர்ஸ் இருக்காங்க. நம்ம இருக்கிறோம், நம்ம தான் கஸ்டமர்ஸ் இல்லையா? அப்போது இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தேவை. பிஸ்னஸ் நடத்துகிறவங்க, விற்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தேவையா அப்படின்னா இல்லை. நம்மளுக்கும் தெரியணும் இந்த பொருள் வாங்கினா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, நல்லதாக இருக்குமா, கெட்டதாக இருக்குமா இல்லையா? இந்த பணம் கொடுத்து வாங்குறோமே இது வர்த்தாக இருக்குமா? நம்ம எத்தனையோ கேள்விகள் கேட்குறோம். எத்தனை நாளைக்கு இது உழைக்கும், இது உடையுமா, இது உடையாதா, இல்லை இதில் ஷாக் அடிக்குமா, எவ்வளோ கேள்விகள் கேட்குறாங்க. ஏதாவது ஒரு கடைக்கு போகிறோம், ஏதாவது கேட்குறோம். இப்படி கேட்கும்போது நம்ம 1000 கேள்வி கேட்குறோம். அதுக்கு பதில் யார் வச்சுருக்காங்க? கரெக்டாக அந்த கடையோடைய ஓனர் சொல்வார், ஆமாம் இது இத்தனை நாளைக்கு வரும், இதுக்கு இவ்வளோ கேரண்டி இருக்குது, இந்த வருஷத்தோடு இது கேரண்டி முடியும், 1 இயர்க்கு இருக்குது, ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறோம், இதை வாங்குங்க, இது பெஸ்ட்டாக இருக்கும், இது இவ்வளோ அமௌண்ட்டு, எல்லாத்தையுமே அவங்க சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இது வந்து ஒரு மொழின்னு சொல்கிறதுல தப்பே கிடையாது இல்லையா? ஸோ அக்கௌண்டிங் இஸ் தி லாங்குவேஜ் ஆஃப் பிஸ்னஸ். ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த அக்கௌண்டிங் சிஸ்டம் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு
அப்படி சொன்னால் 23வது செஞ்சுரியிலேயே இது வந்து சந்திரகுப்த மௌரியா அவருடைய மினிஸ்ட்ரியில் கௌடல்யர் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். தமிழில் கூட கௌடல்யர் படிச்சிருப்போம். அர்த்த சாஸ்திரத்தை எழுதினவர் கௌடல்யர் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா. அவர் இருக்கும் பொழுதே இந்த அக்கௌண்டிங் சிஸ்டத்தை வந்து ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்க, ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது கேட்குறதுக்கும். அப்போது நம்ம இப்போ தான் நம்ம இது தெரியுமா அப்படின்னு சொன்னால் கிடையாது, இது ஏற்கனவே இருந்த ஒரு சிஸ்டம் தான். சரி, இப்போ அக்கௌண்டிங் அப்படின்னா என்ன? அக்கௌண்டிங் அப்படின்றது நம்ம இங்கிலீஷில் நல்லா அழகாக சொல்லியிருக்காங்க. அக்கௌண்டிங் இஸ் தி சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபையிங். முதல்ல வந்து அதை தெரிஞ்சுக்கணும். மெஷரிங், அளவிடணும். ரெக்கார்டிங், அதை வந்து கண்டிப்பாக அதை எழுதி வைக்கணும். கிளாசிஃபையிங், சம்மரைசிங், இன்டரப்டிங் அண்ட் கம்யூனிகேட்டிங் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் த மீனிங் ஃபார் அக்கௌண்டிங். அக்கௌண்டிங் இஸ் த systematic process of identifying, measuring, recording, classifying, summarizing, interpreting and communicating financial information அப்படி சொல்கிறாங்க. Okay, according to all these informations, it gives some ideas இல்லையா. என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அக்கௌண்டிங் கொடுக்குது அப்படி சொன்னால், நம்மளுக்கு எவ்வளோ ரிசோர்ஸஸ் இருக்குது ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லையும், இல்லை ஒவ்வொரு பிஸ்னஸ்லையும் அவங்களுக்கு எவ்வளோ பொருட்கள், எவ்வளோ தொகை அவங்க ரிசோர்ஸஸை வந்து வச்சுருக்காங்க அப்படின்றது கண்டிப்பாக அது தெரிவிக்கும். ரெண்டாவது, அந்த இருக்கிற அவைலபிள் ரிசோர்ஸஸை எப்படி வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம், அது எப்படி வந்து ஹவ் த ரிசோர்ஸஸ் ஆர் பீன் எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா, பயன்படுத்த பின்னாடி என்ன கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இல்லையா. ரிசல்ட்னா என்ன? ஒன்று விற்கும் பொழுது லாபமாகவும் இருக்கலாம், நஷ்டமாகவும் இருக்கலாம், ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ எவ்ரி பிஸ்னஸ் கன்சர்ன் their main aim is to get the profit only. ஆனால் சம்டைம்ஸ் அவங்க செய்கிற அந்த தொழிலை வந்து என்ன பண்ணலாம், லாஸ் கூட ஏற்படலாம். அப்போ அதை விட அவங்க என்ன பண்ணணும், கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். இப்போ இந்த வருஷம் லாஸ் வந்துச்சு, எனக்கு வேண்டாம், எனக்கு தேவையே கிடையாது, ஐயோ இதை பற்றி நான் கன்சிடரே பண்ணக்கூடாது, எனக்கு வேண்டவே வேண்டாம், ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. அப்பா என்னப்பா இப்படி கிடச்சிது. இப்போ இன்னும் ரெக்கார்டிங் சிஸ்டத்தில் நம்ம இந்த வருஷம் லாஸ் வந்தது நம்ம பார்த்தா தான் நெக்ஸ்ட் இயர் எப்படிலாம் லாஸ் வந்தது, அது எப்படிலாம் நம்ம டேக்கிள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நெக்ஸ்ட் இயர் இன்னும் அதிகமாக அவங்க உழைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இல்லையா. ஸோ அக்கௌண்டிங் வந்து என்ன சொல்லுது, இட் இஸ் எ சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபையிங், மெஷரிங், ரெக்கார்டிங், கிளாசிஃபையிங், சம்மரைசிங், இன்டரப்டிங் அண்ட் கம்யூனிகேட்டிங் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. இதே தான் நம்ம மீனிங்கில் பார்த்த அதே சேம் பாயிண்ட்ஸ் தான் நமக்கு டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்காங்கன்னா, அமெரிக்கன் அக்கௌண்டிங் அசோசியேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, டிஃபைன்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபையிங், மெஷரிங் அண்ட் கம்யூனிகேட்டிங் எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன்ஸ் டு பெர்மிட் இன்ஃபார்ம் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அண்ட் டிசிஷன்ஸ் பை யூசஸ் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம இன்னொன்று முக்கியமானது பார்க்க போகிறோம் இன்றைக்கி, அக்கௌண்டிங் சைக்கிள். அக்கௌண்ட்ஸில் வந்து ஒரு சைக்கிள் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படி சொன்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஓப்பனிங் என்ட்ரி அல்லது டிரான்சாக்ஷன். இது ரெண்டுத்தையும் நான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். டிரான்சாக்ஷன்னா என்ன, சரியா? முருகன் பொருட்களை மோகனுக்கு விற்றார், இல்லை கமலுக்கு விற்றார், ஏதோ ஒரு பேர் இல்லையா. ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஒரு பொருள் விற்கிறாருன்னா சும்மா பொருள் மட்டும் கொடுத்துட்டு வந்துடுவாரா? பொருள் விற்கும் பொழுது, முருகன் விற்கும் பொழுது பொருள் வெளியே போகுது. ஆனால் அந்த கமல் என்ன பண்ணுறாரு, அதுக்கு பணம் கொடுத்து அந்த பொருளை வாங்குவார் இல்லையா. இதை பேர் தான் என்ன, டிரான்சாக்ஷன், நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்கௌண்ட்ஸில் சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் இருக்கும். அல்லது ஒரு நபர் வந்து ஒரு தொழிலை தொடங்கினார். எப்படி தொடங்குவார், பணம் முதலீடு செய்வார் இல்லையா, முதலாக இடுவார். முருகன் ரூபாய் 1,00,000 தொழிலை தொடங்கினார். அதன் பேர் என்னப்போ, அது ஒரு நடவடிக்கை, டிரான்சாக்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த டிரான்சாக்ஷனை என்ன பண்ணணும்னா ஜேர்னலைசிங். அது வந்து அடுத்து வந்து ஜேர்னலைசிங், குறிப்பேட்டில் பதிவு செய்யணும். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தான் நம்மளுக்கு அக்கௌண்டிங்கில் ரொம்ப முக்கியமானது. குறிப்பேடு அப்படின்னா என்ன, ஒரு நடவடிக்கையை பற்று வரவு என்ற பகுதிகளாக பிரிக்கிறது. டிரான்சாக்ஷன் will be recorded as a debit side and credit side transaction இல்லையா. ஸோ அந்த டிரான்சாக்ஷனை டெபிட் அண்ட் கிரெடிட்டாக பிரிக்கிறது எப்படி, பின்னாடி வந்து கோல்டன் ரூல்ஸை சொல்லும்போது உங்களுக்கு நல்லா புரியும். நான் இப்போ முதல்ல இந்த சைக்கிள் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஓகேவா? அடுத்து ஜேர்னலைஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அந்த ஜேர்னலைஸ் பண்ணதை டெபிட் கிரெடிட்டில் எழுதுந்த
என்ன பண்ணணும்னா லெட்ஜருக்கு கொண்டு போவாங்க. அதில் தான் லெட்ஜருக்கு கொண்டு போகிற அந்த விஷயத்தை என்ன சொல்கிறாங்கன்னா போஸ்டிங் சொல்கிறாங்க. ஃப்ரம் ஜேர்னல் டு லெட்ஜர், எனி டிரான்சாக்ஷன் டேக்கன் ஃப்ரம் ஜேர்னல் டு லெட்ஜர் இஸ் கால்ட் போஸ்டிங். சரியா? குறிப்பேட்டிலிருந்து எடுத்து எழுதும் முறைக்கு, பேரேட்டில் எடுத்து எழுதும் முறைக்கு போஸ்டிங் என்று பெயர் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லெட்ஜரில் எழுதிட்டு பின்னாடி அப்படியே விட்டுறது கிடையாது. அதுலேயும் டெபிட் அண்ட் கிரெடிட் சைடு இருக்கும். அது என்ன பண்ணும், ரெண்டு பக்கம் பேலன்ஸ் பண்ணும். எந்த பக்கம் அதிகமான அமௌண்ட் இருக்கோ அதை குறைவான அமௌண்ட் பக்கம் கொண்டு போய் சேர்ப்பாங்க. சரியா? அந்த ரெண்டு பக்கமும் நடவடிக்கைகளை கூட்டி கழிச்சு செய்கிற முறைக்கு தான் என்னது பேலன்சிங் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ். இதுலேருந்து கிடைத்த அந்த தொகையினை எங்கே கொண்டு போவாங்க, ட்ரையல் பேலன்ஸ் கொண்டு போவாங்க. சரியா? இருப்பாய்வு அப்படின்ற கணக்கை தயாரிப்பாங்க. அடுத்து அங்கேருந்து எங்கே போவாங்கன்னு சொன்னால் ட்ரேடிங் அக்கௌண்ட். ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்ன, வியாபார கணக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் எல்லாமே டைரக்ட் ரெவென்யூஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இதை வந்து எழுதுறது தான் அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட். அதில் என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்ன கண்டுபிடிப்பாங்க, கிராஸ் ப்ராஃபிட் ஆர் கிராஸ் லாஸ். இங்கே கண்டுபிடிக்கிற விஷயத்தை நம்ம என்ன சொல்கிறோம், கிராஸ் ப்ராஃபிட் ஆர் கிராஸ் லாஸ். இதை என்ன பண்ணுவாங்க, கிராஸ் ப்ராஃபிட் ஆர் கிராஸ் லாஸை கொண்டு போயிட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போடுவாங்க. சரியா? ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டில் வேறு என்னென்னலாம் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இன்டைரக்ட் ரெவென்யூஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போடுவாங்க. ஸோ அங்கே கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுக்கு என்னது, நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸ். ஸோ ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுவாங்க, நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸை கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா? ஸோ அங்கே கண்டுபிடிக்கிறது எங்கே கொண்டு போவாங்க, அகெயின் பேலன்ஸ் ஷீட்டு கொண்டு போவாங்க. ஃபைனலி ப்ரிப்பேரிங் பேலன்ஸ் ஷீட் அப்படி சொல்லுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் இருக்கும். அசட்னா என்ன, லயபிலிட்டினா என்ன. அசட்னா என்ன, சொத்துக்கள்னு சொல்லுவாங்க. லயபிலிட்டி என்ன, பொறுப்புகள் சொல்லுவாங்க. சொத்துனா என்ன, நீங்கள் சொல்வீங்க இல்லையா, உங்கள் வீட்டில் எவ்வளோ சொத்து இருக்குன்னு கேட்டால் எங்கள் அப்பாவுக்கு இங்கே ஒரு நிலம் இருக்குது, அங்கே ஒரு ஏக்கரா இருக்குது, இங்கே ஒரு ஏக்கர் இருக்குது அப்படிலாம் சொல்வீங்க இல்லையா, அது எல்லாமே உங்களுக்கு சொத்து. பொறுப்புனா என்ன, ஒரு வேளை நீங்கள் கடன் வாங்கியிருப்பீங்க யார்ட்டையாவது, அதை திருப்பி கொடுக்க வேண்டியது இருக்கும், அதுதான் உங்களுடைய பொறுப்பு. ஸோ அந்த கணக்குகளை நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது கடைசியாக அவங்களுக்கு லாபம் வந்திருக்கா, நஷ்டம் வந்திருக்குதா, இதெல்லாம் சேர்த்து போடும் பொழுது அசட் சொத்துக்கள் எவ்வளோ இருக்குது, பொறுப்புகள் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கும்போது ரெண்டுமே நம்மளுக்கு சொத்துக்களை விட பொறுப்புகள் அதிகமாக இருந்தால் நஷ்டம் ஏற்படும் இல்லையா. சொத்துக்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா எப்பவுமே லாபம் தான். சொத்துக்களை விட பொறுப்புகள் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நஷ்டம் தான் வரும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம என்ன எதில் தப்பு பண்ணியிருக்கோம், உடனே நம்ம இந்த மாதிரி காரியங்கள்லாம் அவாய்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உஷாராக இருந்து என்ன பண்ணுவாங்க, இந்த பொறுப்புகளை எல்லாம் கொஞ்சம் குறைச்சிப்பாங்க. கடன் வாங்குறது குறைச்சிப்பாங்க, செலவு செய்வதை குறைச்சிப்பாங்க இல்லையா. ஸோ இந்த நடவடிக்கைகள் அனைத்துமே அக்கௌண்டிங் சைக்கிள் அப்படின்ற இதில் வந்து நம்ம சொல்லியிருக்காங்க. அக்கௌண்டிங் சைக்கிளில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, டிரான்சாக்ஷன் இல்லையா, நடவடிக்கை. அதிலிருந்து ஜேர்னலைசிங், குறிப்பேட்டில் எடுத்துடுவது. அங்கிருந்து ஜேர்னலிருந்து பேரேட்டில் எடுத்துடுவது. புரியுதா? அதுதான் நம்ம போஸ்டிங் சொல்கிறோம். அங்கே ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணுறதுனால பேலன்சிங்னு சொல்கிறோம். அடுத்து ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ், இருப்பாய்வை தயாரித்தல். அதை தயாரித்து செய்யும் பொழுது அதை வந்து கொண்டு போய் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போடுவோம். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் டைரக்ட் ரெவென்யூஸ் எல்லாம் நம்ம போடுவோம். செலவினங்கள்லாம் நம்ம அங்கே போடுவோம், வருமானங்களையும் நம்ம அங்கே போடுவோம். அப்படி போட்டு நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது அங்கே கிடைக்கின்ற அந்த தொகையானது ஒன்று லாபமாகவும் இருக்கலாம், நஷ்டமாகவும் இருக்கலாம். ஆனால் அதுதான் என்னது, கிராஸ் ப்ராஃபிட் ஆர் கிராஸ் லாஸ், மொத்த லாபம் அல்லது மொத்த நட்டம் அப்படி சொல்லுவாங்க. அது அந்த மொத்த லாபமாக இருந்தாலும் மொத்த நட்டமாக இருந்தாலும் திரும்பவும் எங்கே கொண்டு போவோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், லாப நட்ட கணக்குக்கு நம்ம கொண்டு போவோம். அப்படி கொண்டு போகும்போது அங்கே இன்டைரக்ட் ரெவென்யூஸ் அண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸை நம்ம போடுவோம். சரியா? மறைமுக செலவினங்கள், மறைமுக ஆதாயங்கள் அவற்றை எல்லாமே நம்ம போட்டு அதை கண்டுபிடிக்கிற இடத்துல நம்மளுக்கு கிடைக்கிறது நெட் ப்ராஃபிட்டாகவும் இருக்கலாம், நெட் லாஸாகவும் இருக்கலாம், நிகர லாபமாகவும் இருக்கலாம், நிகர நட்டமாக கூட இருக்கலாம். அது கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு அந்த பேலன்சஸ் எல்லாம் நம்ம எங்கே கொண்டு போவோம், அடுத்து பேலன்ஸ் ஷீட் கண்டுபிடிப்போம். இருப்பு நிலை குறிப்பு ஃபைனலாக கண்டுபிடிக்கிறது நம்ம இருப்பு நிலை குறிப்பு. அப்போது அவங்க எப்போ தயாரிக்கிறாங்க, 3 மாதத்துக்கு ஒரு முறையோ 1 மாதத்துக்கு ஒரு முறையோ ஆண்டுக்கு ஒரு முறையோ அவங்க தயாரிக்கும் பொழுது அசட் சைடு, அதாவது சொத்துக்கள் சைட்லேயும் பொறுப்புகள் சைட்லேயும் அவங்க பார்ப்பாங்க. பொறுப்புகள் சொத்துக்களை விட அதிகமாக இருந்துச்சுன்னா நஷ்டம்,
பொறுப்புகளை விட சொத்துக்கள் அதிகமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். அப்போ லாபம் வரும்பொழுது நம்ம என்ன செய்வோன்றது நம்ம கணக்குகள் போடும் பொழுது கரெக்டாக நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று பர்சனல் அக்கௌண்ட், இன்னொன்று இம்பர்சனல் அக்கௌண்ட். சரியா? பர்சனல் அக்கௌண்ட் அகெயின் 3 வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்ன பிரிக்கிறாங்க? நேச்சுரல் அக்கௌண்ட், ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட், ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இங்கே இம்பர்சனல் அக்கௌண்ட்டில் ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். சரியா? இப்போ ஒவ்வொன்றுலையுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் அக்கௌண்டிங் எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க? 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று பர்சனல் அக்கௌண்ட், இன்னொன்று இம்பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்னாவே பர்சன் அப்படின்றாங்க இல்லையா? அப்போது நேச்சுரல் பர்சன் ஃபர்ஸ்ட் சொல்கிறாங்க. நேச்சுரல் பர்சன்னா யார்? அப்போ நம்ம தான், மனிதர்கள் இல்லையா? முருகன், கலா, மோகன், குமார் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? அந்த பர்சன்ஸ் நேம் இருந்தாவே அவங்க எல்லாருமே நேச்சுரல் பர்சன்ஸ். ஏன்னா நம்ம உயிரோடு இருக்கிற பர்சன்ஸை தான் நேச்சுரல் பர்சன்ஸ் சொல்லுவோம். ஆர்டிஃபிஷியல் பர்சன்ஸ்னால் யார்? உயிர் இருக்காது, உருவம் இருக்காது, ஆனால் ஒரு நிறுவனத்தின் சார்பாக செயல்படுகின்ற ஒரு அமைப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் இதுக்கு? நம்ம ஸ்கூல்ஸ் சொல்லலாம் இல்லையா? ஸ்கூல்ஸோ அல்லது மற்ற நிறுவனங்களையோ நம்ம சொல்லலாம். அவங்க எல்லாருமே இட் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் பர்சன் சொல்கிறாங்க. கிரியேட்டட் பை லா. எதெல்லாம் சட்டத்தின்படி உருவாக்கப்படுகிறதோ அது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் பர்சன்ஸ் சொல்லுவாங்க. சரியா? அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சன் அப்படின்னா யார்? சரியா? நம்மளுக்கு பதிலாக பணத்தை தரக்கூடியவங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம் யாருன்னு சொல்லிட்டு. எஸ், பேங்க்ஸ் இல்லையா? பேங்க் இருக்குது, எல்ஐசி, இவங்க எல்லாமே ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்டில் வருவாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் பர்சனல் அக்கௌண்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்பர்சனல் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட்னா நாமினல் அக்கௌண்ட். ரியல்னு சொன்னாலே நம்மளுக்கு ஒரு ஞாபகம் வரணும். ஈவன் நம்ம அப்படி கூட எடுத்துக்கலாம். ரியல் எஸ்டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரியல் எஸ்டேட் என்னோடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? இடங்களை வாங்குறவங்க விற்கிறவங்க ஞாபகம் வரும் இல்லையா? அது ஒரு சொத்து தானே. அப்போ அது சொத்துக்கள், அசெட்ஸ் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். நாமினல் அக்கௌண்ட்னா என்ன? ரெவென்யூஸ், எக்ஸ்பென்சஸ், இன்கம்ஸ் இது எல்லாமே கணக்கிடக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட்டில் என்னென்னலாம் இருக்கும்? டேஞ்சிபிள், இன்டேஞ்சிபிள். டேஞ்சிபிள்னா என்ன? பார்க்கக்கூடியது, தொட்டு உணரக்கூடியது, அந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே, சொத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு டேஞ்சிபிள் அசெட்ஸ்னு சொல்கிறாங்க. இன்டேஞ்சிபிள்னா என்ன? பார்க்க முடியாது, ஆனால் அதனால் நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். குட்வில், நற்பெயர் இல்லையா? பேட்டன் ரைட்ஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் என்னது? இந்த இன்டேஞ்சிபிள் அசெட்ஸ். அது ஒரு சொத்து. இப்போ நம்மளுக்கு பதிலாக ஒருத்தர் வந்து ரெக்கமெண்டேஷன் ஒன்று கொடுக்குறாரு. சரியா? இவங்க ரொம்ப நல்ல கம்பெனி ரன் பண்ணுறாங்க, இவங்களுக்கு வந்து இவ்வளோ நீங்கள் வந்து பணத்தை உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நிறுவனத்துக்கோ அல்லது வங்கிக்கோ நம்மளை சார்பாக யாராவது பேசக்கூடியவங்களா இருந்தாங்கன்னா, அல்லது இவங்களுடைய புஸ்தகம்லாம் இவ்வளோ நல்லா இருக்குது, இவங்களுக்கு அந்த உரிமையை கொடுக்கலாம், காப்பீட்டு உரிமை கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு கொடுக்குறவங்க. இதெல்லாம் என்னது? ஒரு பெயர். அந்த பெயரை வச்சு, நற்பெயரை வச்சு இவங்க வந்து நிறைய வகையில் சம்பாதிக்கலாம் இல்லையா? ஸோ இட் இஸ் அன் இன்டேஞ்சிபிள் அசெட்ஸ் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து நம்மளுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு. இதோட நம்ம முடிக்கலாம். ஏன்னா இது இந்த ரூல்ஸ், அக்கௌண்டிங் ரூல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சரியா? அக்கௌண்டிங் ரூல்ஸ் ஃபார் கோல்டன் ரூல்ஸ் ஃபார் டபுள் என்ட்ரி சிஸ்டம், ஆர் அக்கௌண்டிங் ரூல்ஸ் ஃபார் டபுள் என்ட்ரி சிஸ்டம் சொல்லிட்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது டெஃபினிஷன் மாதிரி நீங்கள் படிக்கணும். இது ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் என்றைக்குமே எப்போ கேட்டாலும் மறக்கக்கூடாது. இதை நான் இப்போ சொல்ல போகிறேன்.
3 வகையாக பிரிக்கிறாங்க இல்லையா? கோல்டன் ரூல்ஸை 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பர்சனல் அக்கௌண்ட், சரியா? செகண்ட் ஒன் ரியல் அக்கௌண்ட், தேர்ட் ஒன் நாமினல் அக்கௌண்ட். இப்போ நம்ம இதை பார்க்கலாம். Golden rules for accounting or double entry system. சரியா? First personal account. Second one real account. Third one இந்த ஏசின்றது என்னது? அக்கௌண்ட். சரியா? அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்ல என்ன ரூல்னு சொன்னா, டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். டெபிட் த ரிசீவர், credit the giver. சரியா? debit the receiver, credit the giver. real account இதுலயும் ரெண்டாவே பிரிக்கிறாங்க. debit what comes in, credit what goes out. சரியா? real accountல debit what comes in, credit what goes out. okay? nominal account, debit all expenses and losses. சரியா? credit all incomes and gains. ஓகே, இதுதான் உங்களுக்கு ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் வச்சு தான் நம்ம ஜேர்னல் போட போகிறோம். ஜேர்னல்லேருந்து லெட்ஜர் போக போகிறோம். லெட்ஜர்லேருந்து ட்ரையல் பேலன்ஸ், அப்படி ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் எல்லாத்துக்குமே போக போகிறோம். ஸோ இந்த கோல்டன் ரூல்ஸை கண்டிப்பாக எல்லாருமே மைண்டில் வச்சுக்கணும். பர்சனல் அக்கௌண்ட், டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ரியல் அக்கௌண்ட், டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நாமினல் அக்கௌண்ட், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் அப்படி சொல்லிட்டாங்க. டெபிட்னா என்ன? பற்று வைக்கிறது. எதெல்லாம் நம்மளுக்கு உள்ளே வருதோ அது எல்லாமே நம்ம என்ன செய்வோம்? டெபிட் பண்ணுவோம், பற்று வைப்போம் தமிழில். சரியா? எதெல்லாம் நம்மளுக்கு உள்ளே வருதோ, வாட் கம்ஸ் இன், சரியா? இதெல்லாம் நம்மளுக்கு வருது. யார்? இப்போ நம்ம தான் ரிசீவர் இல்லையா? எனக்கு எதெல்லாம் உள்ளே வருதோ, ஐ எம் த ரிசீவர். எனக்கு எதெல்லாம் உள்ளே வருதோ நான் என்ன பண்ணுவோம்? டெபிட் பண்ணுவோம். அப்போ ஒவ்வொருத்தரும் நீங்கள் நினைக்க வேண்டியது, நீ எதெல்லாம் ரிசீவ் பண்ணுறியோ அதை டெபிட் பண்ணணும், நீ எதெல்லாம் மற்றவங்க கொடுக்குறியோ அதை கிரெடிட் பண்ணணும். இதுதான் ரூல். ஓகேவா? அதே போல் ரியல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெபிட் வாட் கம்ஸ் இன், உனக்கு என்ன வருது, சரியா? என்ன பொருள் வருது, அந்த பர்டிகுலர் பொருளை நம்ம டெபிட் பண்ணுவோம். உங்ககிட்ட எந்த பர்டிகுலர் பொருள் வெளியில் போதோ அதை கிரெடிட் பண்ணுவோம், அவ்வளோதான். அதே போல் நாமினல் அக்கௌண்ட், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். உனக்கு எதெல்லாம் செலவினங்களோ அல்லது எதெல்லாம் நஷ்டங்களோ அது எல்லாத்தையுமே டெபிட் பண்ணுவோம். எதெல்லாம் உனக்கு உள்ள இன்கம்ஸ் வருதோ, கெயின்ஸ் வருதோ, ஆதாயங்கள் வருதோ அது எல்லாமே நம்ம கிரெடிட் பண்ணுவோம். இதுதான் ரூல்ஸு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. இந்த கோல்டன் ரூல்ஸை கண்டிப்பாக யாருமே மறக்கக்கூடாது. சரியா? ஸோ அக்கௌண்டிங்னா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த அக்கௌண்டிங்கில் கண்டிப்பாக இது எல்லாமே படிச்சுக்குங்க. கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படின்னா என்ன, கோல்டன் ரூல்ஸ்னால் என்ன, அக்கௌண்டிங் சைக்கிள்னா என்ன, இந்த அக்கௌண்டிங் எப்போதுலேருந்து தொடங்கினாங்க, இதெல்லாம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம சம்ஸ் எல்லாம் பார்ப்போம். தேங்க்யூ சில்ட்ரன்.